நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ச்சியாக நம் மாவட்டத்திலே ஒவ்வொரு தொண்டனும் ஆங்காங்கே தன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்து ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையிலே இன்றைக்கு தென்மேற்கு மாவட்டத்திலே 128வது நிகழ்ச்சியாக வெற்றிகரமாக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில் இன்னைக்கு எவ்வளவோ அரசியல் கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லாருடைய நோக்கமும் என்ன நோக்கம் என்று சொன்னால் முதலமைச்சர் பதவி. இதை மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டு இன்றைக்கு பணியாற்றி இந்த அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக என்பது அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளிலே 30 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்திருக்கிறோம். 45 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்திருக்கோம். சில இடங்களில் எதிர்கட்சியாக இருந்தது கிடையாது. பல எதிரிகளை சந்திக்கிறோம், துரோகத்தை சந்தித்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த கட்சி, கம்பீரமாக நடைபெறுகின்ற கட்சி எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம். இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக அடுத்த தலைமுறை இன்னும் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இயக்கத்திலே நீங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடித்து விடுகிறேன். நிறைய சாதனைகள் சொன்னார் நம்ம சகோதரர் செய்தி சாதிக்கிறார்கள். நிறைய எடுத்துக்காட்டுகளை சொன்னார். என்னென்ன மக்களுக்கு பணிகளை செய்திருக்கிறார். நம்முடைய தலைவர்கள் எப்படின்னா எந்த திட்டம் வகுத்தாலும் ஒரு ஏழை மக்களுக்கு பயன்படும் வகையிலே தான் திட்டங்களை வகுப்பாங்க. நான் கிட்டத்தட்ட 2006-2011 கலைஞருடைய ஆட்சி நடக்கிறது. நான் பகுதி செயலாளர், ஒரு மாவட்ட உறுப்பினராக இருக்கிறேன். என்னிடத்துல ஒரு உறுப்பினர் வந்தார். அவர் எல்லா கட்சிகளிலும் நிகழ்ச்சிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிகழ்ச்சி எல்லாத்திலையும் கலந்து கொள்வார். ஒரு ஏழை, அவர் உண்மையை சொல்லணும்னா அவர் ஒரு கொத்தனார். அந்த காலத்தில் அவர் ஒரு 400 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை +2 வரையும் படிக்க வச்சுட்டார். அடுத்தது என்ன பண்ணா கல்யாணம் பண்ண நினைக்கிறார். அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது, அப்பா வளர்க்கிறார். அவர் ரொம்ப ஏழை. அவரால் ஒன்றுமே அவர் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது என்கிட்ட வராரு. என்கிட்ட வந்தவொடனே கேட்டார், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறோம், ஏதாவது உதவி கிடைக்குமான்னார். நான் ஒன்றும் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உங்களுடைய பெண் எவ்வளோ படிச்சிருக்கான்னு கேட்டேன். +2 படிச்சிருக்காங்கன்னு சொன்னார். தாசில்தார் ஆஃபீஸ் காமிச்சார். பேசணுன்னு திருமண உதவி திட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அதை பயன்படுத்துறது நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக அந்த திருமண உதவி திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நாள் ஆகுது, கல்யாணம் முடித்து ஒரு 1.25 வருஷம் கழிச்சு அந்த குடும்பம் என்கிட்ட வந்துச்சு. இது மாதிரி என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்னா, கவலைப்படாத, நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கர்ப்பிணி உதவி பெண் திட்டம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன். அதை வாங்கி கொடுத்த பயன்பெற்றார்கள். அதற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. 2 குழந்தை பிறந்து 2 நாளில் அவங்க தாத்தா வராரு. அதாவது நம்ம கட்சிக்கார் கொத்தனார் இருந்தவங்க இல்லையா, கொத்தனார் வேலை செஞ்சிருந்தவர் என்கிட்ட வராரு. ஐயா, என் குழந்தை பிறந்துடுச்சு, ஆனால் 2 நாள் ஆகுது. 2 நாளாக அந்த குழந்தை அவங்க அம்மா அம்மாக்குள்ள பால் குடிக்க முடியாமல் மூச்சு திணறல கஷ்டப்படுது அப்படின்னா என்ன. இப்போ என்னதான் டாக்டர் என்ன சொல்றாரு, இல்லை இதுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணோம், அதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும். எங்கே கேட்டீங்க? மலர் ஹாஸ்பிட்டலில் கேட்டேன் அப்படின்னா உடனே தாசில்தார் ஆஃபீஸ் தான் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே ஒருத்தரை பிடிச்சி கலைஞர் காப்பீடு திட்டம் என்ற ஒரு திட்டம் வந்துச்சு. அந்த அட்டையை வாங்கி கொடுத்தேன். அதை எடுத்துக்கொண்டு போய் மலர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் கழித்து அந்த குழந்தையோட அந்த மகளும் அப்பாவும் அவர் கணவரும் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, ரொம்ப நன்றிங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கலைஞர் காப்பீடு திட்டம் மூலம் எங்களுக்கு இலவசமாக இந்த மலர் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த குழந்தை ஆனந்தமாக என் மாத்திரை பால் குடிக்கிறது, அதற்கு என் நன்றின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், இந்த கோபாலபுரம் திசையை நோக்கி என் தலைவர் இருக்கிறார், அங்கே அந்த திசையை நோக்கி நன்றி தெரியுங்கள் என்று சொன்னேன். இதெல்லாம் ஏன்னு சொல்றேன்னா, ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம். திமுக எப்பவுமே எல்லாத்தையுமே ஒரு குடும்பமாக நினைச்சு பணியாற்றக்கூடியவர்.
ஆகவே தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத அளவுக்கு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்காரு. நான் என்ன சொன்னேன், இந்த டி நகரம் மயிலாப்பூரம் பிராமணர்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதி. அவர்களுக்கே சொன்னேன், நீங்க எங்களை எதிர்க்கிறீங்க. நான் மேடை போட்டு சொன்னேன், மயிலை மாங்கோடையில மேடை போட்டு பேசினேன். நீங்க திமுகவை எதிர்க்கிறீர்கள், ஆனா அந்த திமுகவை நீங்க எப்படி பயன்படுறீங்க தெரியுமா? உங்க வீட்டுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா மூளையில உட்கார்ந்து எல்லாம் 108 மந்திரங்கள் சொல்லுவீங்க. ஆனா 108 ஆம்புலன்ஸ் கொடுத்து உடனே ஏற்றி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக இந்த திட்டத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா முத்தமிழர் தலைவர் கலைஞர். அப்படியே மீறி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு அவர் டாக்டர் கேட்கும்போது கிரெடிட் கார்டு தேடி இருந்த உன்னுடைய தகுதிக்கு கிரெடிட் கார்டு தேடும் அந்த காலகட்டத்தில் கலைஞர் காப்பீடு அட்டையை கொடுத்தவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர் என்பதை மறந்து விடாதீர்கள். பெண்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல நிறைய பார்த்துருப்பாங்க, டி நகரும் சரி மயிலாப்பூரும் சரி, அந்த பிராமண சமுதாயத்துல பெண்கள் கணவரை இழந்த பிறகு மொட்டை அடிச்சு சந்தன கலர் புடவையை கொடுத்து வீட்டுக்கு மூளையில உட்கார வச்சிருவாங்க. அவங்களோட வேலை என்னன்னா கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வர முடியும், வேற எந்த இதுவும் முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த மொட்டை பாப்பாத்தையும் சொல்லுவாங்க, அவங்க மொட்டை பாப்பாத்தையும் சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கு ஏதாவது ஒரு இடத்துல அது போல பெண்ணை நீங்க பார்க்க முடியுமா என்றால் சொன்னால் இது முடியவே முடியாது. அதையெல்லாம் மாற்றி காட்டுறது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம். ஆக சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் ஒரே நாளில் பண்ண முடியாது, படிப்படியாக மாற்றி காட்டி இன்றைக்கு 75 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக இருக்கிறது. அந்த இயக்கத்திலே உறுப்பினராக இருப்பதே பெருமை. அந்த உறுப்பினரை தாண்டி இந்த இயக்கத்துக்காக பணியாற்ற நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. நிச்சயமா நம்ம எப்படி தொடர்ந்து வெற்றிகளை நம்முடைய தலைவர் தளபதி மூலம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை விட இன்னும் அதிகமாக. காரணம், இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களிலே ஊடுருவி இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய திட்டங்கள் இன்னைக்கு முதல்ல மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கும் போது உங்க கையில் இருக்கிற மொபைல் மூலியமும் டிவி மூலியமும் எல்லாமே சேர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே யாரும் மறந்து விடாது, இந்த இயக்கம் வாழ வேண்டும். இந்த இயக்கம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் உழைக்க வேண்டும். இன்றைக்கு எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் வலுவான எதிரிகள் கிடையாது, வஞ்சகம் நிறைந்த எதிரிகள். எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை ஊழல் இயக்கம் என்று கட்டமைக்க பார்க்கிறார்கள். திரையில் வரும் ஊழல் கட்சின்றாங்க, சொத்து சேர்த்து பார்க்கின்றாங்க. இதையெல்லாம் உருவாக்க வேண்டும், ஒரு மாயை உருவாக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கனவு கட்டிக்கொண்டு கோட்டை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வரை இந்த இயக்கத்தை எந்த கும்பலாலும் சாய்த்து விட முடியாது என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லி நம்முடைய தலைவருக்கு நாம் அவருடைய உழைப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வது நிச்சயம், இதுதான் நம் நிச்சயம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.